அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் என்பது வெறுமனே ஒரு சொல்லிற்குள் அடங்கினாலும் உடல், உள, சமூக, ஆன்மீகம் என்ற 4 விடயங்களினுடைய சிறந்த நிலைதான் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு அடிப்படையான விடயம் பற்றிய பல்வேறு விடயங்களை ஒவ்வொரு வாரமும் வசந்தம் தொலைக்காட்சியின் ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. பல்வேறு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு, அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளுக்கான வழிகாட்டுதல்கள், நாளாந்த வாழ்வை ஆரோக்கியமாக நாங்கள் பேணுவதற்கு கைக்கொள்ள வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்கள் என்ற பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது ஆரோக்கியம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு மிகச்சிறந்த பண்பாகிய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை வேண்டுமென்றால் நாங்கள் யார் என்கின்ற எங்களை பற்றிய புரிதல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே தன்னம்பிக்கை, அதனை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன விடயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களோடு உங்களை சந்திக்கின்றது. எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற பல்வேறு நற்பண்புகளில் இந்த தன்னம்பிக்கை என்பது மிக அவசியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. இந்த தன்னம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் தான் எங்களுடைய ஆற்றல்கள் என்ன, எங்களை சரியாக நாங்கள் மதிப்பிட்டு கொண்டு நமக்கான ஒரு இலக்குகளை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்க முடியும். எனவே இந்த தன்னம்பிக்கை என்றால் என்ன, அது என்னென்ன காரணிகளில் தங்கியிருக்கின்றது என்பது பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? ஆமாம், தன்னம்பிக்கை என்பது நீங்கள் கூறியது போல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாங்கள் சரியாக கையாளும் இடத்து அது நிச்சயமாக எங்களுக்கு பிரயோசனத்தை தருவதாக இருக்கும். ஆனால் அதே நேரம் சில வேளைகளிலே தன்னம்பிக்கையை நாங்கள் பிழையாக கையாண்டோமானால் அது சிக்கலில் போய் கூட விட்டுவிடலாம். ஆகவே எதை என்னால் செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியும் என்று இருக்கின்ற ஒரு எண்ணம், அதாவது விஷயங்களை பாசிட்டிவாக நேர்மாறாக பார்க்கின்ற விஷயம். உதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு 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 கிளாஸிலே தண்ணீர் இருந்தால் அது அரைவாசி நிரம்பி இருக்கிறதா அல்லது அரைவாசி குறைவாக இருக்கிற, ஹாஃப் எம்டியா ஹாஃப் ஃபுல்லா என்று சொல்வார்கள். ஆகவே அந்த விஷயங்களை கூட பாசிட்டிவாக, ஆரோக்கியமாக, நேர்மறையாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை, அதே வேளைகளிலே எங்களுக்கு தோல்விகள் வரும்பொழுது அவற்றை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, அவை தாங்கிக் கொள்ளும் தன்மை, இவை எல்லாம் சேர்ந்துதான் நாங்கள் இந்த தன்னம்பிக்கை என்ற ஒரு விஷயமாக நாங்கள் கூறுகிறோம். எனவே டாக்டர், தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு சொல்லிற்குள் பல்வேறு பண்புகள் உள்ளடங்களாக இருக்கின்றது. பல்வேறு விடயங்கள் இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த பண்பை எங்களிடத்தில் வளர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த தன்னம்பிக்கை என்பதில் மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு விடயமாக எங்களை பற்றிய ஆய்வு, எங்களை பற்றிய இந்த மதிப்பீடு, நாம் யார் என்கின்ற புரிதல் இன்றியமையாததாக இருக்கின்றது. எனவே பல்வேறு நபர்களை பற்றிய பல்வேறு கருத்துக்களும், அவர்களை பற்றிய ஒவ்வொரு இமேஜ் என்று சொல்வார்கள், பிம்பமும் நமக்கு இருக்கும். ஆனால் முதலில் நமக்கு இருக்க வேண்டியது நாம் யார் என்பது பற்றிய நமக்கான ஒரு தேடல், அந்த இமேஜ். நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்னென்ன விடயங்களில் ஆற்றல்கள் கொண்டு நான் செயற்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பது பற்றிய தேடல் அவசியமாக இருக்கின்றது. இந்த சுய அனுமானம், இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், இது மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே கூறியது போல இந்த தன்னம்பிக்கை என்ற விஷயம் சரியாக நாங்கள் கையாளும் இடத்து எங்களுக்கு அது மிக பிரயோசனத்தை தருவதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் அங்கு சில தவறுகளை விட்டுவிட்டோம் என்றால், உதாரணமாக சில பேருக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படாது, அவர்களுடைய ஆளுமை முழுமையாக வெளிப்படாது. ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை குறைவு ஒரு தடையாக இருக்கும். ஆகவே அது அங்கு ஒரு பிரச்சனையாக வந்து விடுகிறது. அதே போல தன்னம்பிக்கை கூடினாலும் அது ஒரு பிரச்சனையாக வந்துவிடும். ஏனென்றால் தன்னம்பிக்கை கூடியவர்கள் தங்களால் செய்ய முடியாத காரியங்களையும் செய்ய வழிக்கிடுவார்கள், செய்ய முனைவார்கள். அவர்களுக்கு தாங்கள் செய்து தோற்றுப்போன விஷயங்களிலிருந்து கல்வி கற்றும் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். என்றால் தோற்ற விஷயங்களை அவர்கள் அநேகமாக கணக்கில் எடுக்காமல் வெற்றி பெற்ற விஷயங்களை மட்டுமே யோசித்து மீண்டும் மீண்டும் அதே முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் தோல்விகளை கூட சந்திக்கலாம். ஆகவே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த சுயநம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற விஷயம் அந்த ஆளுமை, அறிவு, ஆற்றலுக்கு பொருத்தமாக இருக்கும் இடத்து நிச்சயமாக அது வெற்றிக்கு இட்டு செல்லும், முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். அங்கு ஒரு பிறழ்வு ஏற்படும் பொழுது அங்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆகவே இந்த பிறழ்வு ஏற்படாமல் எங்களது தன்னம்பிக்கையும் எமது ஆற்றல்கள், அறிவு, செயல்திறன் எல்லாம் எவ்வாறு ஒத்துப்போகின்றன என்ற அந்த ஒற்றுமைப்பாடு என்பது
அந்த சிங்க்ரனைசேஷன் என்பது மிக முக்கியமாகிறது. ஆகவே அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆகவே முதலாவதாக ஆமாம், எங்களை நாங்களே மதிப்பீடு செய்வது, செல்ஃப் அவேர்னஸ். அதாவது நான் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறேன், என்னால் எது முடியும், என்னால் எது முடியாது, எனக்கு எதிலே திறமை இருக்கிறது என்று என்னை நானே மீளாய்வு செய்து பார்க்கும் ஒரு விஷயம். ஆகவே இதிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. சரியான முறையிலே நான் எவ்வாறு என்னை மீளாய்வு செய்வது, ஏதோடு நான் ஒப்பிட்டு நான் மீளாய்வு செய்ய போகிறேன். ஆகவே எனக்கு மேலே இருப்பவர்களுடன், நான் ஓரளவுக்கு மேலே இருப்பவர்களுடன் ஒப்பிடும் பொழுது நான் அங்கு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் எனக்கு கீழிருப்பவர்களுடன் ஒப்பிட்டு நான் அவர்களுடன் நல்லாத்தானே செய்கிறேன் என்கும் பொழுது நான் முன்னேறுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. அதே நேரம் என்னை விட மிக அதிகமாக முன்னுக்கு இருக்கிறவர்களை பார்த்து நான் ஒப்பிடும் பொழுது நான் ஐயோ எனக்கு இது முடியாது, நான் இது அடையப் போவதில்லை என்று கைவிடக்கூடிய தன்மை கூட ஏற்படலாம். ஆகவே நிச்சயமாக இந்த என்னை நான் மீளாய்வு செய்யும் போது அடித்தளமாக நான் இதை வைக்கப் போகிறேன். இது ஒரு மிக முக்கியமாகிறது. நான் இன்று எந்த நிலையில் இருக்கிறேன், என்னால் எது முடியும், எந்த உணர்வு நிலையில் நான் இருக்கிறேன், பாசிட்டிவான உணர்வு நிலையில் இருக்கிறானா அல்லது எதிர்மறையான உணர்வு நிலையில் இருக்கிறேனா. இது மற்ற உணர்வுகளுக்கும் கூட மிக முக்கியமானது. நான் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறேன் என்றால், கோபமாக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்திறன், எனது செயலாற்றல்கள் வித்தியாசமாக இருக்கும். மிக அதிக கோபம் வரும் பொழுது அல்லது மிக அதிக டென்ஷன் வரும் பொழுது, அழுத்தம் வரும் பொழுது எனது செயல்திறன் நிச்சயமாக குறையத்தான் போகிறது. ஆகவே எனது மனநிலை எந்த நிலையிலே இருக்கிறது என்று நான் ஒரு தொடர் கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் பலரும் வாழ்கின்ற இந்த அவசர வாழ்க்கையிலே அதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவது போதாது. இன்று எனது மனநிலை என்ன மாதிரி இருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆஃபீஸுக்கு போகும்போதோ வேலைக்கு போகும்போதோ அதை யோசித்து விட்டு செல்வோமாக இருந்தால், நான் இன்று சிறிது கோபமாக இருக்கிறேன், கேஸ் விலை ஏறியது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு கோபம் ஏற்பட்டது. ஆகவே நான் கோபமாக இருக்கும் பொழுது நான் சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு ஏசி விடுகிறேன். ஆகவே நான் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாராவது காசு கேட்டால் நான் கொடுத்து விடுகிறேன், கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களது உணர்வு நிலையை நாங்கள் மதிப்பிடும் பொழுது மட்டும்தான் அங்கு எமது செயல் அதற்கேற்ற விதத்திலே மாறுபடும். இன்று எனக்கு ஆஃபீஸிலே அவ்வளவு நல்ல நாளாக இல்லை, எனக்கு சில பிரச்சனைகள் வந்துவிட்டன. ஆகவே நான் வீட்டுக்கு போகும் பொழுது நான் இன்று சரியான மனநிலையில் இல்லை, நான் கணவனோடோ மனைவியோடோ பிள்ளைகளோடோ முகம் கொடுக்கும் பொழுது நான் சரியான மனநிலை இல்லாவிட்டால் சற்று உரத்து கதைக்கிறேன், சற்று கோபத்தை அங்கு காட்டுகிறேன். ஆகவே நான் அதை காட்டாமல் இருக்க வேண்டும், அதை எப்படி சமாளிக்கப் போகிறேன். ஆகவே இந்த பண்பு, இந்த எங்களை நாங்களே மீளாய்வு செய்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்று சொல்லுவோம், இது மிக முக்கியம். ஏனென்றால் அப்பொழுதுதான் எமது முழு திறன், முழு ஆற்றல் வெளிப்படுவதற்கு அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். ஆகவே அதற்கு நாங்கள் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குவது, ஒரு நாள் காலையிலே வேண்டுமென்றால் ஒரு நிமிடம், மதியம் அந்தி போகும் பொழுது ஒரு நிமிடங்களை ஒதுக்குவது, எங்களை பற்றி நாங்கள் இன்று எந்த மனநிலையில் இருக்கிறோம் அது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. அதற்கு நேரத்தை ஒதுக்குவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாளில் நடக்கின்ற எங்கள் நடத்தைகளை குறித்து நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ஒதுக்கி மீளாய்வு செய்கின்ற போதுதான் நாம் யார் என்கின்ற மீளாய்வு அங்கு ஆரம்பமாகின்றது. இதன் மூலம் எங்களை குறித்து விழிப்புணர்வு எங்களிடத்தில் அதிகரிக்கும். இதனால் தான் உங்களை போன்ற உளநல மருத்துவர்களாக இருக்கட்டும், சமய சார்ந்த ஞானிகளாக இருக்கட்டும் சொல்லுகின்ற விடயம், இரவு உறங்குவதற்கு முன்பாவது ஓரிரு நிமிடங்களை ஒதுக்கி உங்களை பற்றி நீங்கள் சிந்தனையில் ஈடுபட வேண்டும், இது உங்களை வளமாக்கும் என்பது பற்றி இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய பண்புகள் பற்றி கருத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், நீங்கள் ஆரம்பத்தில் சுய விழிப்புணர்வு பற்றி சொல்லியிருந்தீர்கள். எங்களை பற்றி எமக்கு இருக்க வேண்டிய அந்த சரியான புரிதல் இதுக்கு அவசியமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் சுய மதிப்பீடு என்கின்ற ஒரு விடயம். என்னால் என்ன முடியும் மற்றும் என்னால் செய்ய வேண்டிய விடயங்கள், நான் செய்யக்கூடாத விடயங்கள் என்ற பல்வேறு விடயங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. சுய மதிப்பீட்டிற்கான அவசியம் என்ன? ஆமாம், சுய மதிப்பீடு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால்
இது என்னை பற்றி நான் என்ன வைத்திருக்கிறேன், என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன். அதாவது என்னை பற்றி என்று ஒரு கட்டுரை எழுத சொன்னால் நான் என்ன விஷயங்கள் அதை எழுதுவேன். எது எனக்கு அது நான் என்னை பற்றி வைத்திருக்கும் நம்பிக்கைகள், எண்ணங்கள், லைக் இன்னொரு தொகுப்புத்தான் இந்த சுய மதிப்பீடு. பிரச்சனை என்று சொன்னால் சுய மதிப்பீடு என்பது நாங்கள் எல்லோருமே வைத்திருக்கிறோம் ஒரு மதிப்பீடு. உதாரணமாக நான் ஒரு அன்பானவன் அல்லது கருணை மிக்கவன் அல்லது ஏதேதோ எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியும். பிரச்சனை அந்த சுய மதிப்பீடு அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையானது. நாங்கள் எந்த அளவுக்கு என்னை பற்றி வைத்திருக்கும் மதிப்பீடு சரியானது, இது பிழையானது. இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு பாட்டு திறமை மிக நன்றாக இருக்கும், ஆனால் அவருடைய மதிப்பீடு ஐயோ எனக்கு பாட வராது என்று அவர் வைத்திருக்கலாம். அப்பொழுது என்ன நடக்கப் போகிறது? அவருடைய தன்னம்பிக்கை குறைய போகிறது, அவருடைய செயல்திறன் குறைய போகிறது. அவருடைய செயல்திறன் குறையும் பொழுது இன்னும் தன்னம்பிக்கை மீண்டும் குறையும். ஐயோ இவர்களெல்லாம் நல்லா பாடுகிறார்களே, என்னாலே பாட இல்லாமல் இருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் உண்மையாகவே அவருக்கு பாட்டு திறமை அங்கே இருக்கிறது. ஆகவே இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இது கற்றலில் கூட இருக்கிறது. சில மாணவர்கள் எனக்கு கணக்கு வராது என்று ஒரு முடிவு போட்டு, கணக்கிலே நான் வீக், எனக்கு கணக்கு ஓடாதுன்னு சொல்லிவிட. ஆனால் அது உண்மையா என்றதுதான் கேள்வி. அநேகமாக இடங்களிலே இந்த சுய மதிப்பீடு பிழைத்து விடுகிறது. அது நமதுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பாதகமாகிறது. ஆகவே எங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடும் பொழுது எமது தன்னம்பிக்கை நிச்சயமாக குறையும். அந்த தன்னம்பிக்கை குறையும் போது எங்களது செயல்திறன் குறைகிறது, எமது ஆக்கம் குறைகிறது. அது குறையும் பொழுது மீண்டும் அது தன்னம்பிக்கையை குறைக்கும். ஆகவே இது ஒரு வட்டமாக தன்னம்பிக்கை குறைய, எமது பற்றிய எண்ணங்கள் குறைய, இன்னும் குறைந்து கொண்டு போகும். ஆனால் சுய மதிப்பீடு அதிகமாக இருக்கும் பொழுது அது ஓரளவுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த அதிகரிப்பும் ஓரளவுக்கு அதிகரித்திருக்கும் பொழுது எனக்கு முடியாத விஷயத்தை கூட நான் முடியும் என்று நினைக்கும் பொழுது நான் உற்சாகமாக அதில் ஈடுபடுவேன். ஆகவே நான் முயற்சியோடு உற்சாகமாக ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. என்றால் அங்கே என்னோட தன்னம்பிக்கை உயர்வாக இருக்கிறது, நான் முயற்சி செய்கிறேன், அது சரி வருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த சுயமதிப்பீடு மிக அதிகமாக இருக்கும் பொழுது, அது எனது எட்ட முடியாத ஒரு அளவுக்கு இருக்கும் பொழுது அங்கு தோல்வி ஏற்படும். அதன் மூலம் தன்னம்பிக்கை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சுய மதிப்பீடு என்பது சரியான மதிப்பீடை விட ஒரு கொஞ்சம் அதிகமாக அந்த சுய மதிப்பீடு இருக்கும் பொழுது அது எங்களது தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு எமது செயல்திறனையும் அதிகரிப்பதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எல்லோரும் வைத்திருக்கும் சுய மதிப்பீடு 100க்கு 100 சரியாக இருக்கப் போவதில்லை. அது 100க்கு 100 சரியாக இருக்குமா இருந்தால் அல்லது மிகவும் அண்மையாக இருக்குமா இருந்தால் அது நல்ல விடயம். ஆனால் எமது சுய மதிப்பீடு அந்த உண்மையை விட சற்று அதிகமாக இருந்தால் அது நல்ல விஷயம்தான். ஏனென்றால் நாங்கள் கூட உற்சாகமாக கூட முயற்சியோடு நாங்கள் எங்களது செயல்களில் ஈடுபடுவோம், அங்கு வெற்றி கிடைப்பதற்கும் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் எமது சுய மதிப்பீடு உண்மையை விட எமது சுயத்தை விட குறைவாக இருந்தால் அது நிச்சயமாக எமது செயல்திறனை பாதிக்கும். எத்தனையோ மாணவர்கள் எனக்கு கணக்கு ஓடாது என்று சொல்லி உயர்தரத்திலே அவர்கள் வேறு ஒரு ஆர்ட்ஸோ கொமர்ஸோ அவர்கள் எடுத்து, ஆனால் சில வேளைகளிலே அவர் கணக்கிலே மிக திறமைசாலிகளாக இருக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு இது அநேகமாக நடக்கின்ற ஒரு விஷயம். சின்ன பிள்ளையிலேயே பொம்பளைகளுக்கு கணக்கு ஓடாது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியே அவர்களை பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள். அதே போல் ஆண்களுக்கு கூட சங்கீதம் அல்லது சித்திரம் சரி வராது என்று சொல்லி அவர்களை பின்னுக்கு தள்ளுகின்ற ஒரு சாத்தியம் கூட இருக்கிறது. ஆகவே இந்த மதிப்பீடு குறைவாக இருக்கும் பொழுதும் எமது செயல்திறன் எமது தன்னம்பிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோடு எங்களது சுயமதிப்பீடு மிக அதிகமாக இருக்கும் பொழுதும் கூட அது பாதமாகவே இருக்கும். ஆகவே எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் பிள்ளைகள் வளர்க்கும்போது மிக முக்கியமான விஷயம், அவர்களுக்கு நாங்கள் சுயநம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அவர்களது சுய மதிப்பீடு ஆரோக்கியமாக சரியாக இருக்க நாங்கள் உதவி செய்ய வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எமது சமூகத்திலே அந்த எதிர்மறையான கருத்துக்களை அதிகமாக கூறி நாங்கள் அவர்களது சுய மதிப்பீட்டை குறைக்கிறது காண்கிறோம். அதே போல் சில வீடுகளிலே உன்னால் உனக்கு எல்லாமே முடியும்,
உன்னால் எல்லாமே இயலும் என்று சொல்லி நாங்கள் சுயமதிப்பீட்டை மிக அதிகமாக கூட்டுவதும் கூட அவ்வளவு சரியில்லை. ஓம், நீ கணக்கில் இந்த முறை குறைய மார்க்ஸ் எடுத்து விட்டாய், ஆனால் நீ படித்திருந்தால் நிச்சயமாக உனக்கு கூட எடுக்க இயலும். இல்லை, உனக்கு கணக்கில் 20 மார்க்ஸ் இருந்தாலும் நீ கணக்கில் கெட்டிக்காரன் என்று சொல்வது அவ்வளவு பொருத்தம் இல்லை. ஆகவே அந்த சுய மதிப்பீட்டுக்கான அந்த தன்மையை நாங்கள் சிறு வயது முதலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சுய மதிப்பீடை நாங்கள் எவ்வளவுக்கு செய்கிறோம் என்பது நமது தன்னம்பிக்கையிலே மிக முக்கிய ஒரு பங்களிப்பை வகிக்கிறது. ஆம் டாக்டர், நீங்கள் சொன்னதே போன்றுதான். சுய மதிப்பீட்டின் மூலம் நம்மில் அநேகருக்கு நம்மை ஒரு தீயவர்களாக, நம்மிடத்தில் இருக்கின்ற எதிர்மறை பண்புகளை மற்றவர்களிடத்தில் வழிகாட்டுவதற்கான விருப்பம் இருப்பதில்லை. ஆனால் நமக்கு நாமே பொய்யாக இருப்பதனால் அதை சரியாக இனம் கண்டு கொள்ளாவிட்டால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள், அந்த பழக்க வழக்கங்களை நேர்மறையாக எங்களால் மாற்ற முடியாது. அதேபோல் நீங்கள் சொன்னதை போன்று எங்களுக்கு இயலுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்ற ஒரு விடயத்தை குறித்து நாங்கள் எதிர்மறையாக எண்ணுகின்ற போது உண்மையிலேயே எங்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமை என்பது மழுங்கெடுக்கப்படுகின்றது. எனவே எங்களுடைய சுய மதிப்பீடு என்பது சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை டாக்டர் வலியுறுத்தி இருந்தீர்கள். இதனோடு தொடர்புபட்ட அடுத்த விடயம் சுய கணிப்பீடு. இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், சுய கணிப்பீடு என்பது நாங்கள் எவ்வளவு புள்ளிகள் எங்களுக்கு வழங்குகிறோம். அதாவது சுய மதிப்பீடு என்பது ஒரு புள்ளி ஒரு தரப்படுத்தல் என்கின்ற ஒரு விஷயம் அங்கு வருகிறது. ஆகவே எங்களை பற்றின நான் வைத்திருக்கும் சில உண்மைகள் தான் நாங்கள் முதல் பார்த்த விஷயம். இது நான் எவ்வளவுக்கு நல்லவன், நான் எவ்வளவு நல்லமில்லாதவன் என்ற ஒரு புள்ளியை வழங்குகின்ற ஒரு விஷயம். இது மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் செய்கின்ற ஒரு விஷயம். இதுவும் கூட நாங்கள் எங்களை பற்றி நல்ல ஒரு புள்ளி வழங்கும் பொழுது அங்கு செயல்திறன் அதிகமாக இருக்கும். அதாவது நான் எந்த அளவுக்கு இதிலே திறமையானவனாக இருக்கிறேன் என்று எனக்கு நான் ஒரு புள்ளி வழங்குகிற ஒரு மதிப்பீடு செய்கிறது, ஒரு கணிப்பீடு செய்கிறது. அவை அந்த கணிப்பீடு அகெயின் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது அங்கு முன்னுக்கு போவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. எங்களது கணிப்பீடு குறைவாக இருக்கும் பொழுது கூட நான் இல்லை அதை முன்னேற்ற வேண்டும் என்று முன்னேற்றுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. அவை கணிப்பீடுகள் குறைவாக இருந்தால் கூட அது பெரிய பாரதூரமான ஒரு தீமையை ஏற்படுத்தாது. அதை நாங்கள் நேர்மறையாக மாற்றிக்கொள்வது, முயற்சியூடாக மாற்றிக்கொள்வது இலகுவாக இருக்கும். எனவே டாக்டர், நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடயங்களில் இந்த சுய கணிப்பீட்டோடு இந்த ஒப்பீடு என்பது நெருங்கிய தொடர்பை கொண்டிருப்பதை சொல்லியிருந்தீர்கள். இந்த ஒப்பீடு பற்றி தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை பேசலாம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய பண்புகள் பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்ற தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், நீங்கள் சுய கணிப்பீடை பற்றி கடைசியாக சொல்லியிருந்தீர்கள். இதனோடு மிக நெருங்கிய விடயமாக ஒப்பீடு இருக்கின்றது. அநேகருக்கு ஒப்பீடு என்கின்ற விடயம் ஒரு பாதகமான விடயமாகத்தான் தோன்றுகின்றது. நம்மிடத்தில் ஒரு தவறான ஒப்பீடு, தவறான நபர்களோடு கொண்டிருக்கின்ற அந்த ஒப்பீடு என்பது சில சமயங்களில் நமக்கு பொறாமை, சலிப்பு இது போன்ற எண்ணங்களை கூட ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான ஒப்பீடு என்பது நம்மை வளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஒப்பீட்டில் இருக்கின்ற சாதக பாதக விடயங்கள் அவை. ஆமாம், ஒப்பீடு என்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து விடுகிறது. அது சரியோ பிழையோ அந்த ஒப்பீட்டு பண்பு மனிதர்களுக்கு உள்ள ஒரு பண்பு. விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு அது தவறு, எனக்கு தேவை என்று நினைத்தால் கூட ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் ஒப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். இது எமது சமூகத்தில் மட்டுமல்ல, உலகம் ஊடாக காணப்படுகின்ற ஒரு விஷயம். முக்கியமாக சிறு வயது முதலே பிள்ளைகளை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது, அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், நீ செய்யவில்லை என்று எதிர்மறையாக ஒப்பிடுவதை எமது சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது. இலங்கையிலே அது அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த ஒப்பீடு என்பது உள்ள ஒரு விஷயம்தான். எங்களை விட தாழ்வாக இருப்பவர்களை நாங்கள் உடன் ஒப்பீடு செய்யும் பொழுது எங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அவர்களுடைய நான் நல்லாக செய்கிறேன், அது என்ன விஷயமாக இருந்தாலும். ஆனால் அது மனதுக்கு நிம்மதியை தருகின்ற அதே நேரத்திலே அது எனது முயற்சியை எந்த அளவுக்கு மழுங்கடிக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே நல்லாத்தானே நான் செய்கிறேன், ஆகவே இதை விட நான் நல்லாக முயற்சி செய்ய தேவையில்லை என்கின்ற ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. ஆகவே அது இருப்பது பாதகம் அல்ல, பட் ஓரளவுக்கு மேல் அது இருக்கும் பொழுது அது எமது முழுமையான ஒரு ஆளுமையை வெளிக்கொணர்வதற்கு அது ஒரு தடையாக இருந்து விடுகிறது. ஆகவே எங்களை விட சற்று மேலாக இருப்பவர்களுடன் ஒப்பிடும் பொழுது
அது ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கு எனக்கு ஒரு உந்துதல் வருகிறது. ஆம், அவர்களைப் போல் நானும் செய்ய முயற்சி செய்ய வேண்டும், அவர்களிடமிருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி இதை செய்கிறார்கள், ஆகவே இதை செய்வதற்கு நான் எவ்வாறாக முயற்சிக்கலாம் போன்ற விஷயங்கள் நான் முன்னேறுவதற்கு சிறப்பாக செய்வதற்கு அங்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்திலே என்னை விட மிக அதிகமாக மேலே இருப்பவர்கள் அல்லது முன்னுக்கு இருப்பவர்கள், அது என்ன துறையாக இருந்தாலும், ஒப்பிடுவது சில வேளைகளே மனதிலே சலிப்பையும் ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனநிலையும் உருவாக்கி எனக்கு சந்தோஷமின்மையையும் ஒரு என்னால் என்று செய்து முயற்சி செய்து வேலை இல்லை, பிரயோசனம் இல்லை, எப்படியும் எனக்கு முடியாது தானே என்ற நிலையை கூட உருவாக்கலாம். ஆகவே இதை நாங்கள் எங்களுக்கு பிரயோசனமான விகிதத்திலே இதை கலந்து கொள்வது எம்மளது தனிப்பட்ட ஒரு திறனாக இருக்கும். ஆகவே எந்த நேரமுமே எனக்கு முன்னால் இருப்பவர்களை பார்த்து சலித்து கொள்வது பிரயோசனம் அல்ல, எனக்கு பின்னால் இருப்பவர்களை பார்த்து சந்தோஷம் அடைவதும் எவ்வளவு நேரமும் சந்தோஷம் அடைவதும் சரியல்ல. ஆனால் ஆரோக்கியமான ஒரு கலவை, இந்த மூன்றும் தகுந்த அளவிலே இருக்கும் பொழுது அளவான முன்னேற்றமும் ஏற்படும், அதே நேரம் அளவான ஒரு சந்தோஷமும் ஏற்படுவதற்கு அங்கு இடம் இருக்கிறது. எங்களை குறித்து மற்றவர்கள் வேறொருவரோடு ஒப்பிட்டு கூறுகின்ற அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் கூட நாம் மற்றவர்களோடு மேற்கொள்ளுகின்ற இந்த ஆரோக்கியமான ஒப்பீடு என்பது நிச்சயமாக ஒரு போட்டி, ஆரோக்கியமான போட்டியை நம்மிடத்தில் ஊக்குவித்து நம்மை வளப்படுத்தும் என்று டாக்டர் சொல்லியிருக்கின்றார். எனவே டாக்டர், இந்த ஒப்பீடை பற்றி கதைக்கின்ற போதுதான் பலருடைய கருத்துக்களும் அதில் அடங்குகின்றது. நம்மை குறித்து மற்றவர்கள் கொண்டிருக்கின்ற கருத்து, அந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்பது நமக்கு இருக்கின்ற திறமைகள் ஆற்றல்களையே நாமே மழுங்கடிப்பதற்கு காரணமாக கூட சில சமயங்களில் ஆகிவிடுகின்றது. எனவே மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு நம்மை குறித்து அந்த மதிப்பீட்டு, மற்றவர்கள் கொண்டிருக்கின்ற மதிப்பீட்டுக்கு நாங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆமாம், இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் சொல்வது நான் எப்படிப்பட்டவன் என்று எனக்குள்ளே இருக்கின்ற கருத்துக்கள், என்னுடைய செயல்பாடுகளை நான் மீள்பார்வை செய்து மீள்பரிசனை செய்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நாங்கள் கதைத்த விஷயங்கள் செய்து நான் இப்படித்தான் என்று நான் எடுத்துக்கொள்வது. இன்னொன்று, மற்றவர்கள் என்னை பற்றி சொல்கின்ற கருத்துக்கள் அல்லது மற்றவர்கள் என்னோடு நடந்து கொள்கின்ற விதங்களை வைத்து நான் எப்படிப்பட்டவன் என்று நான் ஒரு அனுமானத்தை எடுத்துக்கொள்வது. ஆகவே இது 2 முறைகளிலும் அநேகமான எங்களிடம் ஒரு கலவை தான் இருக்கும், இது 2ம் சேர்ந்தது. பட் சிலரிடத்திலே மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் இப்படிப்பட்டவன் என்று அவர்கள் தங்களுடைய அனுமானத்திற்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வேறும் சிலர் மற்றவர்களின் அனுமானத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதிலே ஆரோக்கியமானது எங்களது அனுமானத்துக்கு நாங்கள் கூட முக்கியத்துவம் கொடுப்பது, அப்படி கொடுப்பவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதாக ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. ஆகவே நான் இதைத்தான் முக்கியம் என்று நினைக்கிறேன், நான் போகின்ற பாதை இதைத்தான் விரும்புகிறேன், மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் பெரிதாக அலட்டி கொள்ளப் போவதில்லை என்று வாழ்பவர்கள் கூட ஆரோக்கியமாக, கூட சந்தோஷமாக, கூட வெற்றிகரமாக வாழ்வதாக சான்றுகள் காட்டுகின்றன. ஆனால் நீங்கள் கூறியது போல துரதிர்ஷ்டவசமாக எங்கள் பலரும் மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள், அவர்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்கின்ற ஒரு நிலையை காண்கிறோம். இது நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத நிலையையும் தன்னம்பிக்கையையும் அது குறைப்பதாகத்தான். என்றால் அவர்கள் தன்னம்பிக்கையை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறான முயற்சிகளை செய்கிறார்கள், அது அவர்களுக்கு வெற்றியை அளிக்கப் போவதில்லை. சிலர் நான் எப்படியும் இந்த பரீட்சையிலே இந்த புள்ளி எடுத்து மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், நான் எவ்வளவு கெட்டிக்காரன் என்று அல்லது கெட்டிக்காரி என்று. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நீங்கள் உங்களது சந்தோஷத்தை தாரை வார்க்க போகிறீர்களா? நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்பட போகிறீர்களா? மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் எங்களிடம் இவ்வளவு பெரிய வீடு இருக்கிறது என்று. பலரும் அப்படியான எண்ணப்பாடு உள்ளவர்கள் கடன் வாங்கி மிகுந்த பல விஷயங்களை வாழ்க்கையிலே சாக்ரிஃபைஸ் பண்ணி இழந்து இதை நிறுவ பார்க்கிறார்கள். வீட்டை கட்டி காட்ட வேண்டும், எவ்வளவு கடன் பட்டாவது பரவாயில்லை, நாங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி நாங்கள் மற்றவர்களுக்கு விளங்க வேண்டும், நாங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறோமோ ஏதோ ஒன்று. ஆகவே இதன் மூலம் அவர்கள் சம்பாதிக்க போவது என்ன? ஆமாம், மற்றவர்கள் சில வேளைகளிலே இவர்களை ஆகா பாருங்கள் எவ்வளவான வீடுகள் கட்டியிருக்கிறார்கள் என்று கூறக்கூடும்.
ஆனால் இவர்கள் அந்த இழப்புக்களை எவ்வாறு சமாளிக்க போகிறார்கள், எவ்வளவு துன்பத்தை இதனால் இவர்கள் அனுபவிக்க போகிறார்கள், வேறு எந்தெந்த விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகிறது, இதை அவர்கள் யோசித்து பார்த்தார்களா? மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்றதற்காக இவ்வளவு கஷ்டப்படுவது உண்மையிலே தேவைதானா என்று ஒரு கேள்வி அங்கு எழுகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு இப்படி ஒரு வீடு தேவை, நான் எனக்காக இந்த வீட்டை கட்டுகிறேன், இது நான் எனக்கு தேவையான விதத்திலே நான் கட்டுகிறேன், மற்றவர்கள் அதை பற்றி எப்படி நினைத்தாலும் எனக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை என்கின்றவர்கள் தேவையான அளவு வீட்டை கட்டுவார்கள். ஆகவே முழு பணத்தையும் அதற்குள்ளே கொட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு கடன் தொல்லை போன்ற விஷயங்களும் குறைவாக இருக்கும். இதே போலத்தான் நாங்கள் இன்று கூட பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை மிக அதிகமான பணத்தை கட்டி சொல்வதற்காக இந்த சர்வதேச பாடசாலைகளிலே சேர்க்கிறார்கள். எங்களது பிள்ளை இந்த பாடசாலையில் கல்வி கற்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு பெருமையை உணர்கிறார்கள். ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்காக நீங்கள் எந்தளவு இழப்புகளை சந்திக்கிறீர்கள், அந்த இழப்புகள் உண்மையாக உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா, தாங்கிக் கொள்ளக்கூடியவையா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே மற்றவர்களை எங்களை பற்றி நல்லாக நினைக்க வேண்டும் என்று மட்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அவர்கள் பல தோல்விகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அவருடைய தன்னம்பிக்கையும் மிகவும் பாதிக்கப்படும். மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை, நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்ற பக்கம் சார்ந்து வாழ்பவர்கள், நான் கூறியது போல 100க்கு 100 எவரும் அப்படி வாழ்வதில்லை. பட் அப்படி வாழ்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறார்கள். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக காந்தியடிகள் யோசித்தார், நான் இப்படித்தான் உடை உடுத்த போகிறேன், மற்றவர்கள் எப்படி அதை நினைத்தாலும் அது பரவாயில்லை, இந்த காரணத்துக்காகத்தான் நான் இந்த உடை உடுத்துகிறேன். அது மற்றவர்களுக்கு பிழையாகப்படலாம், அவர்கள் சிரிக்கலாம், கேலி பண்ணலாம், நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை, நான் ஆரோக்கியமான ஒரு காரணத்துக்காகத்தான் இதை இப்படி செய்கிறேன் என்று அவர் செய்து கொண்டார். அது ஆரம்பத்திலே உலகம் அவரை பார்த்து எள்ளி நகையாடியது. ஆனால் அவர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வாறாக பல உதாரணங்கள் நாங்கள் எடுக்கலாம். அவர்கள் தாங்கள் கொண்ட பயணத்திலே வெற்றி கண்டார்கள், உலக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அல்லது சமூக ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆகவே அப்படி வாழலாம். ஆகவே எந்த அளவுக்கு எங்கள் எண்ணங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அது ஆரோக்கியமானது, தன்னம்பிக்கையை கூட்டுவதாக அது இருக்கும். உண்மையாக எங்களுக்கு என்ன தேவை என்பது பற்றி அந்த தேடலுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒழிய இந்த சமூகம் எதிர்பார்க்கின்ற அந்த அந்தஸ்துக்களை உருவாக்கி கொள்வதற்கான முக்கியத்துவத்தை நாங்கள் அதிகளவில் கொடுக்கின்ற போது அதற்கான பிரச்சனைகளை, அதனால் வருகின்ற விளைவுகளையும் நாம் தான் எதிர்நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில சமயங்களில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த பிரச்சனைகளை நாங்கள் திரை போட்டு மறைத்து விடலாம். ஆனால் நமக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அதை நிச்சயம் எதிர்கொண்டு அதற்கான விளைவுகளை சந்திக்கப் போகின்றவர்கள் நாம இருக்கின்றோம். எனவே எங்கள் இயலுமை, எமக்கான தேவை, நம்முடைய ஆற்றல்கள் இவற்றையெல்லாம் மதிப்பிட்டு கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு அமைக்கின்ற போது அது நிச்சயம் ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கிறோம். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் ஊக்குவிக்கக்கூடிய பண்புகள் பற்றி கருத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்கள். டாக்டர், தன்னம்பிக்கையோடு தொடர்பட்ட பல்வேறு பண்புகளை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த பண்புகளிலே சில விடயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், மற்றவர்கள் எங்கள் தன்னம்பிக்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்கள் பற்றி. அதிலே மிக முக்கியமாக இந்த தன்னம்பிக்கையை ஒருவரிடத்தில் அதிகரிப்பதற்கு இந்த ஊக்குவிப்புகள் அவசியமாக இருக்கின்றது. எனவே தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கின்ற விடயங்கள், எவ்வாறான விடயங்கள் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம்? ஆமாம், இந்த தன்னம்பிக்கையை அதிகரிப்பது என்பது நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் பிள்ளைகளிலே, எமது சமூகத்திலே நாங்கள் விரும்புகின்ற ஒரு விஷயம். ஆகவே தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. முதலாவதாக சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் பிள்ளைகளை பழக்க வேண்டும். ஸோ அவர்களுடைய வயதுக்கேற்ப, அவர்களுடைய ஆற்றலுக்கேற்ப விதத்திலே சவால்களை அவர்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் விட வேண்டும். செய்து பார், பரவாயில்லை. ஆனால் சுரட்சவசமாக நமது சமூகத்திலே பார்த்தால், இலங்கையிலே பொதுவாக பார்த்தால், இல்லை உனக்கு இயலாது, நீ சின்ன பிள்ளை, இங்கே கூட நான் செய்கிறேன். அப்போ ஒன்றை வெற்றிகரமாக செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. அது பெரியவர்களாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன, ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடைக்கும்போது எஸ் நான் செய்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம் தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஆகவே அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்போ வீட்டுக்கு வந்திருப்பவர்கள் பிள்ளையிடம் இந்த பிள்ளை எத்தனாம் வகுப்பு படிக்கிறது, பிள்ளை நீங்கள் எத்தனாம் வகுப்பு படிக்கிறீர்கள் என்று கேட்டால் கூட அநேகமாக பெற்றோர்கள் அதற்கு மறுமொழி சொல்கின்ற ஒரு கெட்ட பழக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் காண்கிறோம்.
பிள்ளையிடம் கேள்வி கேட்டால் அந்த பிள்ளை அதற்கு மறுமொழி சொல்லும். அந்த இடத்திலே பெற்றோர்கள் முந்திக்கொண்டு அதற்கு மறுமொழி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு அப்படியான ஒரு கேள்விக்கு கூட மறுமொழி சொல்ல முடியாத பிள்ளை என்று தானே நாங்கள் அந்த அந்த கொடுக்கின்ற செய்தி என்ன வந்த பிள்ளைக்கு நாங்கள் இப்படியான ஒரு கேள்வி கூட நீ மறுமொழி சொல்ல இயலாதவள் என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறோம். அப்படியான சின்ன விஷயங்கள் கூட அவர்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும். ஆகவே பிள்ளைகளிடம் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களை மறுமொழி சொல்ல அனுமதியுங்கள். இவ்வாறாக பல பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை அவர்களை செய்ய அனுமதிக்கும் பொழுதுதான் அதிலே அவர்கள் வெற்றி காணுவார்கள். தோல்வி காணும் பொழுதும் அவர்கள் பாடங்களை படித்துக் கொள்வார்கள். பட் வெற்றி காணும் பொழுது அங்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். துரதிர்ஷ்டவசமாக இளைஞர்களுக்கு கூட உயர்தரத்திலே எதை கல்வி கற்பது என்ப தீர்மானம் பெற்றோர்கள் எடுக்கிறார்கள். இல்லை, நீ சாதாரண தரம் படித்து விட்டாய், உனக்கு அறிவு இருக்கிறது, நீ முடிவேடு என்ன துறையில் போவதென்று போய் சில பேரோடு கதை, ஆர்ட்ஸ் படித்தவர்களிடம் போ, காமர்ஸ் படித்தவர்களிடம் போ, சயின்ஸ் மேத்ஸ் படித்தவரிடம் போய் கதை, அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அது நீயே ஒரு முடிவை எடு என்று நாங்கள் விடும் பொழுது அங்கு அந்த பிள்ளையின் தன்னம்பிக்கை வளர்கிறது. எனக்கு தெரியும், நீ காமர்ஸ் செய்தால் தான் நல்லா செய்வாய், உனக்கு இதுகளெல்லாம் சரி வராது என்று நாங்கள் சொல்லும் பொழுது உனக்கு கூட அந்த அறிவு இல்லை, எனக்குத்தான் அந்த அறிவு இருக்கிறது, உனக்கு என்ன வரும் என்று என்ன விதமான செய்தியை நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோம். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்களை முடிவெடுக்க அனுமதித்து அவர்கள் அதை செயல்படுத்தும் பொழுது அங்கு அவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்கிறது. அடுத்ததாக இந்த பாராட்டுதல் என்கின்ற விஷயம். ஒன்றை சரியாக செய்யும் பொழுது அதற்கான ஊக்குவிப்பு. நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது ஏதோ ஒரு விதத்திலே எங்களில் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது. அளவு வித்தியாசப்படலாம், ஆனால் தாக்கம் இருக்கிறது. ஆகவே ஒரு ஆள் செய்யும் பொழுது அதை நாங்கள் இந்த அளவுக்கு பாராட்டுகிறோம். அந்த பாராட்டுதல் செய்த அந்த செயலுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த செயலை நீ இப்படி ஒரு சரியான ஒரு அனுமானமும் அங்கு கொடுக்கப்பட வேண்டும். இவ்வளவு பிள்ளையாக செய்தாலும் இல்லை நல்லாக இருந்தது என்று சொல்வது பொருத்தமாகாது. ஆரோக்கியமான தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு நீ இதை இப்படி செய்திருந்தாய், மிக நல்ல, அடுத்த முறை செய்யும் பொழுது இன்னும் குறைய நேரத்திலே நான் நினைக்கிறேன் உன்னால் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படியான அந்த எண்ணத்தை முன்னேற்றலாம். எது நல்லாக இருந்தது, அந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்லும் பொழுதுதான் அங்கு பாராட்டு அங்கு முழுமை பெறுகிறது. அதனுடைய முழு பயனையும் நாங்கள் காணலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை 90 புள்ளிகள் எடுக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீ பயங்கர கட்டிக்காரன் என்று சொல்லி மிக அதிகமாக பாராட்டுவது அவ்வளவு பொருத்தமில்லை. அதே நேரத்தில் அங்கே பார், மற்ற பிள்ளைகள் 100 புள்ளிகள் எடுத்திருக்கின்றனவே, நீ 90 தானே எடுத்தாய் என்று சொல்லி அதை எதிர்மறையாக பார்ப்பது மிக மிக தவறானது. ஏன்னால் அந்த நிலையில் அந்த பிள்ளை இனி நான் என்ன செய்வது, நான் இதை செய்தாலும் இது சரி வராது, இவர்கள் என்னை பாராட்டப் போவதில்லை, இவர்களுக்கு சந்தோஷமான விதத்திலே என்னால் ஒரு நாளும் செய்ய முடியாது, இருக்க முடியாது என்ற அந்த மனம் விட்டு போகின்ற ஒரு நிலையும் தன்னம்பிக்கை குன்றி விடுகின்ற ஒரு நிலையும் அங்கே ஏற்படும். ஆகவே ஆமாம், நீ 90 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாய், மிக சந்தோஷம், எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அந்த 2 புள்ளி எங்கே பிழை விட்டது, எந்த கேள்விகள் அங்கு பிழை விட்டாய், அதை கொஞ்சம் அடுத்த முறை கொஞ்சம் படித்து விட்டு போனால், அடுத்த முறை எந்த செக்ஷனில் நீ குறைவாக இருக்கிறாய் என்று சொல்லி அதை பார்த்து கற்றுவிட்டு போனால் இதை விட கூட எடுக்கக்கூடியதாக இருக்கும் போன்ற ஆரோக்கியமான விதத்திலே அதை கூறுவது மிக மிக முக்கியம். ஆம், அதாவது நாங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பரிசில்கள், பதக்கங்கள், இந்த சான்றிதழ்கள், வெற்றி கோப்பைகள் என்ற பல்வேறு விடயங்கள் எங்களுக்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற விடயங்களாக பார்த்திருக்கின்றோம். நான் டாக்டர் சொன்ன மிக சுலபமான தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கின்ற மிக முக்கிய விடயம் முகம் மலர்ந்து சொல்லுகின்ற நேர்மறையான வார்த்தைகள். இதுதான் இன்றைய சமுதாயத்தினருக்கும் அவசியமாக இருக்கின்றது. இது எங்களால் கொடுக்கக்கூடிய மிக சுலபமான ஒரு விடயம்தான். எனவே நாம் அதிகளவில் மற்றவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதில் எமக்கான பங்களிப்பை நிச்சயம் செய்ய வேண்டும். எனவே டாக்டர், இந்த தன்னம்பிக்கையை அதிகரிப்பதில் உளநலம், உடல் நலம், இந்த 2 முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. எனவே எந்த அளவிற்கு இதற்கான முக்கியத்துவம் இருக்கின்றது? ஆமாம், தன்னம்பிக்கைக்கு உடல் ஆற்றலும் மிக முக்கியமானது. என்னால் இதை செய்ய முடியும். முக்கியமாக சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லது அந்த வயதானவர்கள் எடுத்துக்கொண்டால் செயல்பாடுகள் மூலமாகத்தான், சிந்தனைகளை விட செயற்பாடுகள் மூலமாகத்தான் அவர்களுக்கு அங்கு தன்னம்பிக்கை வருகிறது. ஆகவே உடல் வலிமையை வளர்த்துக் கொள்வதும், அவர்களை வேறு வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவதும், விளையாட்டுகளில் அவர்களை சேர்த்து விடுவதும் மிக முக்கியமான விஷயங்கள். ஏனென்றால் விளையாட்டுகளின் பொழுது தோல்வியை எதிர்நோக்கி அதற்கு முகம் கொடுப்பதற்கான ஒரு
கற்றலும் அங்கு வருகிறது. என்றால் தோல்விகள் நிச்சயமாக இப்பொழுதோ வரத்தான் போகின்றன. ஆகவே தோல்விகள் வரும்பொழுது நமது தன்னம்பிக்கை முற்றுமுழுதாக உடைந்து விடாமல் இருப்பதற்கு, மீளும் கட்டியெழுப்பக்கூடிய விதத்தில் இருப்பதற்கு அதை நாங்கள் சந்தித்து பழக்கப்பட்டிருக்க வேண்டும். பெரியவர்களாக வந்து முதல் முறையாக தோல்வி வரும்பொழுது அது மிகவும் கடினமாக இருக்கும். சிறு வயது முதலே அதை நாங்கள் கற்றுக்கொண்டோமானால் இருந்தால் அது மிக இலகுவாக இருக்கும். எனவே டாக்டர், அடுத்த விடயமாக இந்த தியானம், உடற்பயிற்சி இது போன்ற விடயங்கள் கூட எங்களிடத்தில் இருக்கின்ற மன வலிமையை அதிகரித்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றது. எனவே இந்த ஆன்மீக ரீதியில் எங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விதம் எவ்வாறு இருக்கிறது? ஆமாம், நாங்கள் சிறு வயதிலே கற்றுக்கொண்ட விஷயங்களை நாங்கள் சிந்திக்காமல் அப்படியே செயல்படுத்தி கொண்டு போய்விடுவோம். ஆகவே சிறு வயதிலே சரியான வளர்ப்பு முறையிலே அந்த பிள்ளை வளர்ந்திருந்தால் அதற்கு வீட்டுச் சூழல், பாடசாலை சூழல் ரெண்டுமே அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு விதத்திலே அமைந்திருந்தால் அவர்கள் தானாகவே அந்த தன்னம்பிக்கையோடு வளர்ந்த பிள்ளைகளாக போய்விடுவார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல வீடுகளிலே, பல கல்விக்கூடங்களிலே இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கும் செயல்பாடுகள் குறைவாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, அநேகமாக தெரியாமல் தான் நாங்கள் கூறும் வார்த்தைகள், நாங்கள் நடந்து கொள்ளும் விதங்கள் தன்னம்பிக்கையை குறைப்பதாக இருந்து விடுகிறது. அப்படி குறைப்பதாக இருந்து விட்டால் அவர்கள் ஒரு வயது வந்த பின் எவ்வாறு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது அங்கு ஆன்மீகம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. நான் யார், எது எனது வாழ்க்கையிலே முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது, எது எது என்னுடைய திறமைகள், எது எது என்னுடைய திறமையற்ற விஷயங்கள் என்பவற்றை நான் வெளியிலே நின்று என்னை அவதானிப்பது, நானே அவதானிப்பது, எனது சிந்தனைகளை நான் அவதானிப்பது, எனது செயற்பாடுகளை நான் மீளாய்வு செய்து பார்ப்பது போன்ற விஷயங்கள் சரியான முறையிலே செய்வதற்கு அங்கு ஆன்மீகம் எங்களுக்கு உதவியாக இருக்கும். மனிதர்களிடத்தில் சாதாரண மனிதர்கள், சாதனையாளர்கள் என்று வேறுபடுத்தி பார்ப்பதற்கான அந்த வேறுபாட்டிற்கான மிக முக்கிய விடயமாக இந்த தன்னம்பிக்கை அமைகின்றது. அத்தகைய தன்னம்பிக்கையை வளர்க்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றி தான் இந்த இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். எங்களோடு இணைந்து எமக்கான மிகச்சிறந்த தெளிவை தந்திருந்தார் தேசிய மனநல நிர்வாகத்தினுடைய உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் எம் கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டாக்டர். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதில் தொடர்புபட்ட பல்வேறு பண்புகளை எவ்வாறு நாங்கள் ஊக்குவித்து வளர்த்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய தெளிவினை உங்களுக்கு நிச்சயம் தந்திருக்கும். தொடர்ச்சியாக அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.